பன்முகத்தன்மை கொண்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவை தாண்டி பல வெளிநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் வந்து வாழ்றாங்க. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய தினமானது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா விஷ்ணுவின் அவதாரமா தான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்க்கப்படுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறதன் மூலமா நம்ம வீட்டுக்கு செல்வமும் இது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்ற விஷயம்லாம் இதுல இருக்கு. ஸோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. கிருஷ்ண ஜெயந்தியை நாம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கடைபிடிக்கிற விரதத்தின் மூலியமா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த முழுசாவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். விஷ்ணுவின் அவதாரமாக பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிறந்தாரு. ஸோ இவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துல தான் வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்தாரு. இதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து இன்னும் மெருகேற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே அந்த டைம்ல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குட்டீஸ், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா குட்டீஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலில் வந்து அந்த அரிசி மாவை தடவி கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வர மாதிரி அவருடைய பாதத்தை வந்து பதிவு வைப்பாங்க. இதுவே ஒரு பெரிய செலிப்ரேஷனாகவும் அதை பார்க்கும் போதும் நமக்கு ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் வேடமிட்டு அவர் எப்படிலாம் இருந்தாரோ பல்வேறு விதமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அணிச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை பார்க்கும் போதே உண்மையாவே பயங்கர என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கிருஷ்ணர் வேடம் விடுவாங்க. ஸோ கிருஷ்ணர், ராதை, இது மாதிரி பல்வேறு அந்த மேக்கப் செட்லாம் கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விற்கிது. இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துவாங்க. குழந்தைகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஸோ இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த முறை பிரகாரம் எல்லாத்தையும் செஞ்சு அதை பார்க்கும்போது உண்மையாவே சூப்பரா இருக்கும். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றது, இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம உடம்பே ஒரு பூரிப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும், நாம இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப விரதம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி நாம வந்து விரதத்தை கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்கும் போது நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நாம பண்ணா உண்மையாவே இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நாம மேற்கொள்ற இந்த விரதம் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பலனளிக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எந்த நேரத்துல வந்து இந்த விரதத்துக்கு நம்ம தொடங்கணும், எந்த நேரத்துல நம்ம முடிக்கணும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நள்ளிரவுல தான் பிறந்தாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல நம்ம வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோம். அப்படி கடைபிடிச்சாலும் நாம எப்ப முடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது இன்னைக்கு காலையில 9:13 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட், அதாவது 27ஆம் தேதி நாளைக்கு காலையில 7:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி உள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:41, அதாவது இன்னைக்கு 9:41 மணிக்கு ரோகிணி நட்சத்திரம் துவங்குறது. 27ஆம் தேதி இரவு 8:54 மணி வரை ரோகிணி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் இரவு நேரமே கிருஷ்ணர் அவதரித்த நாளாக கருதப்படுவதால் நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நட்சத்திரமும் ஒன்னா இருக்கிற அந்த டைம்ல தான் நாம இதை பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு மாலை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ற விஷயம் நமக்கு வேணாம். ஸோ இன்னைக்கு, அதாவது 26ஆம் தேதி இன்னைக்கு மாலை நேரம் வந்து பாத்தீங்கன்னா சரியான நேரமா இருக்கு. இரண்டு நட்சத்திரங்களும் ஒன்றாக இருக்கிறதுனால இன்றைக்கு மாலை நேரத்துல நாம அதை செலிப்ரேட் பண்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்மளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது இது மட்டும் விரதம் இல்ல, விரதம் இல்லாமல் இருந்தாலும் நாம எப்படி இந்த தினத்தன்று நம்மளுடைய வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம முதல்ல பார்க்கலாம். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செஞ்சு அரிசி மாவால நாம வந்து கோலம் போட்டு
பின்னர் வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வந்து மாவிலை தோரணங்கள் கட்டணும். பூஜை அறையில சுத்தம் செஞ்சு பூக்களால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலை, நம்ம சிலை வாங்கி வச்சிருந்தாலும் சரி, இல்ல போட்டோ வச்சிருந்தாலும் சரி, நாம வந்து பூக்களால வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி சுத்தப்படுத்தி அழகா வந்து நம்ம இன்னைக்கு காட்சிப்படுத்தணும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவால நம்ம குழந்தைங்க இருப்பாங்க நம்ம வீட்டுல. சில பேர் வீட்டுல குழந்தைங்களாலும் பக்கத்துல அக்கத்துல இருக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம இதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு குழந்தை வரணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப சந்தோஷமானதாகவும் இருக்கும். குழந்தையின்மை இருக்கிற உங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை நடந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயமா இது பார்க்கப்படுது. இந்துக்கள் பண்டிகைகளிலே மிக சிறந்த பண்டிகை அப்படின்னும் இந்த பண்டிகையை நாம சொல்லலாம். ஸோ அரிசி மாவால அவங்க குழந்தைங்க பாதத்தை வந்து நினைச்சு அந்த பாதத்தை வந்து வெளியில இருந்து வீட்டு பூஜை அறை வரைக்கும் பாத்தீங்கன்னா இத நடந்துட்டு குழந்தைய நடக்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் பாதம் வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறை வரைக்கும் வரணும், குழந்தை வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம வீட்டை சுத்தம் பண்றதை பத்தி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியா இதுக்கு என்னென்ன பலகாரங்கள், அதாவது இனிப்பு வகைகளை நாம கிருஷ்ணருக்கு பிடித்த பொருட்களை தான் நம்ம படையல் வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவல், முறுக்கு, சீடை, அதிரசம், தேன்குழல், வெண்ணெய், இதுதான் நம்பர் 1. வெண்ணெய். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம அப்படி அந்த எண்ணெய்லாம் நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா? ஸோ நெய் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்யால வந்து விளக்கேற்றலாம். இவை அனைத்தையும் வந்து நம்ம பயன்படுத்தி தான் படையல் போட்டு நாம் வந்து இந்த தினத்தை வழிபடணும் அப்படின்றத மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அந்த டெக்கரேட் பண்ணி கிருஷ்ணர் மாதிரி அலங்கரிச்சு அவங்களுக்கு அது கிருஷ்ணர் எப்படி வெண்ணெயை வந்து எடுத்து சாப்பிடுவாரோ அதே போல ஒரு சின்ன பாத்திரத்தை கொடுத்து அதை பல்லான்னு சொல்லுவாங்க. சின்னதா இருக்கும். அதுக்குள்ள வெண்ணெயை போட்டு அதுல இருந்து குழந்தைங்க எடுத்து அதை சாப்பிட்றத பாக்குறதும் அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப இதேபோல தான் இருக்கும். அதை அவங்க எதுவும் சிரமப்பட்டு எடுத்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்றது உண்மையாவே ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை நேரத்தில் தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கடைபிடிக்கக்கூடிய விரதத்தின் அப்போ அவங்க என்னெல்லாம் உணவு எடுத்துக்கலாம், எந்த மாதிரி அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற தகவலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்ப இந்த விரதத்தையும் இந்த நிகழ்வையும் சரியா பண்றவங்களுக்கு செல்வ செழிப்பாக இருப்பார்கள் அப்படின்றது நம்பிக்கை. ஸோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பவும் செல்வம் செழிப்போடு இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விரதத்தையே வந்து எல்லாரும் மேற்கொள்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்பிக்கையா பார்க்கப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா விரதத்தை மேற்கொள்வாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உணவு மட்டும் இல்ல, தண்ணி கூட குடிக்காம சில பேர் விரதம் இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உணவு எடுத்துக்குவாங்க, தண்ணி குடிப்பாங்க, உணவு மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள், உலர்பழங்கள் இது மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயத்த சாப்பிடாத அரிசி சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சமாச்சும் வேணும் இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து சப்பாத்தி, பசு நெய்யால் சமைத்த சாதம் இதை சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி கஞ்சி, கிச்சடி இது மாதிரி விஷயத்த வந்து கொஞ்சம் உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக எடுத்துக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அதுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா முடிந்த வரைக்கும், அதாவது முடிந்த அளவுக்கு உணவு, தண்ணீர் இது ரெண்டையும் வந்து நம்ம தானம் செய்யறது உண்மையாவே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத முன்னோர்கள் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருக்கும்போது தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை என்னைக்குமே நிலையா நிறுத்தும் அப்படின்றத மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா இது மாதிரி நாம இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது பசுக்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்லது, நம்மளுடைய குடும்பத்துக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த தண்ணியை கூட குடிக்காம இல்ல உணவு அருந்தாம விரதம் இருந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பழம் சார்ந்த ஜூஸ் மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பா குடிக்கல. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்க போது. ஸோ ஃபுல் டே வந்து நம்ம உண்ணாம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஸோ இது நம்ம உடம்பு எனர்ஜெட்டிக்காக தான், அதாவது பாத்தீங்கன்னா ஜூஸ்லாம் குடிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது நாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாம பார்த்துட்டோம். அதாவது முதலாவது பாத்தீங்கன்னா அன்னதானம், தண்ணியில இருந்து உணவு வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து நம்ம உணவு அளிக்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.
இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாம உண்ணாவிரதம் மேற்கொள்ளும் போது மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்றதுதான் இதுல சிறந்த விஷயம் அப்படின்றத முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாத்தையும் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டோம். அடுத்து வந்து நாம இது போல உண்ணாவிரதம் இருக்கும்போது நாம என்ன செய்யக்கூடாது இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது மாதிரி பண்டிகைகள்ல இந்துக்கள் பண்டிகைகள்ல சைவ தவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மேற்கொள்வோம். அசைவ உணவுகளை வந்து அதிக அளவில் நாம எடுத்துக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அசைவம் சம்பந்தமாக எதுவுமே நம்ம வீட்டுல சமைக்கவும் கூடாது, அதை நாம சாப்பிடவும் கூடாது. இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் அதை சார்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி உணவுகளை வெளியில இருந்து கூட எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ வெளியில போய் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அசைவ உணவை இன்னைக்கு முழுவதுமா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா வந்து இந்த விரதத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல டீ காஃபி இது மாதிரி விஷயத்த குடிக்க வேணாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும்னா நீங்க பழ ஜூஸ் வந்து நம்ம சாப்பிடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளை நாம வந்து எப்படி வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எல்லா பேக்கேஜ் முறையில வந்து எல்லாம் விற்குது. ஸோ கிட்டாவே இருக்கு, A to Z வந்து எல்லாமே அதுலயே இருக்கும். நாம அதை வாங்கி அப்படியே வந்து பயன்படுத்தலாம். ஆனா எப்படி அவங்க குழந்தைகளை நம்ம டெக்கரேட் பண்றது அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் இமேஜஸ் வந்து நாங்கள் கிறிஸ்டர் வேடமிட்ட குழந்தைகள் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது குழந்தைகளை இப்படி ரெடி பண்ணலாம், அப்படி ரெடி பண்ணலாம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த விழாவை வந்து மேலும் சிறப்புக்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்காகவும் உங்களுக்கு நன்றி. அதே போல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுட்டா மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.